இன்னும் சில ஆண்டுகளில் தெரிக்க விடக்கூடிய 5 தொழில்நுட்பங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 3D பிரிண்டிங் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்ஸை யூஸ் பண்ணி அந்த டைமென்ஷன் இல்லைன்னா அந்த ஷேப் அண்ட் சைஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் சொன்னோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், அந்த மிஷின் அப்படியே வந்து நமக்கு அந்த ஒரு பொருளை கொடுத்துரும். ஸோ இது வந்து 3D பிரிண்டிங். ஆனால் 4D பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மிஷின் இருக்குதுன்னா அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சரௌண்டிங் நம்ம செட் பண்ணியிருப்போம். அந்த சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரிண்டிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து மிஷின் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த கமெண்ட்டும் இதில் நம்ம செய்ய முடியும். ஸோ பொதுவாக அதோட பேர் பார்த்தீங்கன்னா 4D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் வாட்செல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஜெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேட்டரி தேவைப்படுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அதனால இயங்க முடியாது. இப்போ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகிற மாதிரி வரக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் ஹியூமன் ஆஸ் எ பவர் சோர்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அத்தனை கேஜெட்ஸும் ஒரு சின்ன சின்ன மின்சாரம் தான் அதுக்கு தேவைப்படும். அந்த மின்சாரத்தை நம்மளோட உடம்புல இருந்தே எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதில் வந்து ரிசர்ச் நிறையா போயிட்டு இருக்குது. மனிதன் பயன்படுத்தக்கூடிய அந்த கேட்ஜெட்ஸுகளுக்கான பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதன் தான். மூணாவது டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் ஃபேக்ட்ரிஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உலகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சத்தமே இல்லாமல் இந்த டார்க் ஃபேக்ட்ரிஸ் மூலமாக இன்னும் நிறைய பேர் வந்து வேலையை இழக்க போகிறாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது மனிதர்களே இல்லாத ஆட்டோமேஷனாக இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள். மனிதர்களுக்கு தேவையான அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும், அதாவது எர்கனாமிக்ஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் மனிதர்களை பயன்படுத்தாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின்களை பயன்படுத்தணும் அப்படின்னா மிஷின்களுக்கு எர்கனாமிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ஹசார்டஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மிஷின்களை பயன்படுத்தி தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜை இதன் மூலம் கம்மி பண்ண முடியும், வேஸ்டேஜை கம்மி பண்ண முடியும். டார்க் ஃபேக்ட்ரிஸில் அந்த மிஷின்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா மட்டும் போதும். அதுக்கும் சில ஆட்டோமேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மனிதனுக்கு வேலையே இல்லை. அடுத்து நான் சொல்லக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்யூட் போர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த சர்க்யூட் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சர்க்யூட் போர்டில் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபோல்டபுளாக இருக்கிற மாதிரி வேறு எந்த மெட்டீரியலில் வேணாலும் உங்களால் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துணியில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர், ஐசி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்யூட் போர்டை உருவாக்க முடியும். இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால ஃபோல்டு பண்ண முடியும். இந்த டிஜிட்டலைஸுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் ட்வின்ஸ் அப்படிங்கிறது எங்கேயாவது வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், அதை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் சனா வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ரோபோட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூஃப்ல இருந்துக்கிட்டு அந்த புக்கை வந்து அப்படியே கொண்டு வரும். ஸோ இதுதான் டிஜிட்டல் ட்வின்ஸ் அப்படிங்கிறது. அதாவது வேற எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷினிங் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல விர்ச்சுவலைஸாக பார்க்க முடியும். அந்த விர்ச்சுவலைஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் சைடில் போகலாம், இல்லைன்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ நிறைய இடங்கள்ல அந்த டிஜிட்டல் ட்வின்ஸ்னால வரக்கூடிய ஆபத்துகளை நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சூப்பரான ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். பாய்.